Hello everyone. Welcome to daily preparation series for bank examinations by time day 2. இன்னைக்கு டாபிக்ஸ் போறதுக்கு முன்னாடி குவிக்கா போன செஷனோட ரிவிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ரைட், நம்ம போன செஷன்ல வந்து நம்ம டிஜிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஜெனரலைஸ் பண்ணி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஐ ஹோப் நீங்க ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், மறக்காம ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்து 20th டேபிள் வரைக்கும் அப் டு 20th மல்டிபிள் ஒரு தடவை எழுதி பார்த்து போங்க. அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ். ரைட்டா, இதுலயும் வந்து அப் டு 1/7 சீக்வன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். 1/8லேருந்து 1/12லேருந்து நீங்க கண்டிப்பா அதையும் எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். ரைட், ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளார போகலாம். ஸ்பீட் மேக்ஸோட கண்டினியூஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். அகெயின் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஆல் தி வே அப் டு இன்ஃபினிட்டி. 1ல ஸ்டார்ட் பண்ணணும், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆல் தி வே அப் டு இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றது. ரைட், இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மேஷன் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னிக். நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணி டக்கு டக்கு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ இப்போ சம்மேஷன் அப்படின்னா என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா 1 தான் இருக்குது. ஆன்சர் 1 தான். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நேச்சுரல் நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + 2. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் அண்ட் மை செகண்ட் நேச்சுரல் நம்பர். இதோட சம்மேஷன் 3. இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 + 2 + 3. இதோட ஆன்சர் வந்து 6. ரைட்டா, சிமிலர்லி என்னோட ஃபர்ஸ்ட் 4 நேச்சுரல் நம்பர்ஸ் அதை ஆட் பண்ணனா 1 + 2 + 3 + 4. இதோட சம்மேஷன் வந்து 10. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். ரைட், பட் இந்த மாதிரி எழுதி எழுதி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜெனரலைசேஷன் ஃபார்மேட் இருக்கு. ரைட், ஸோ சம்மேஷன் எப்படி ஜெனரலைஸ் ஆகும்னா n இன்டூ n + 1/2. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களோட சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், உங்களோட எத்தனாவது நேச்சுரல் நம்பர் வரைக்கும் வேணுமோ அத்தனாவது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். வேர் n இஸ் தி nth நேச்சுரல் நம்பர். அதாவது என்னோட சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், n = 10 சப்ஸ்டியூட் பண்ணும். 10 இன்டூ 10 + 1 ஹோல் டிவைடட் பை 2. இது வந்து என்னது 10 இன்டூ 11/2 வந்திருக்கணும், which is nothing but 55. ஓகே, ஸோ யாராச்சும் உங்களோட ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பண்ண வேல்யூஸ் கூட வச்சு கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் 4 நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 10 தான் ஆன்சர் வரணும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்டுங்களா, ஸோ அதே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. என்னோட வேல்யூ வந்து 4. ஏன்னா நம்ம 4 நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணிருந்தோம். 4 இன்டூ 4 + 1 டிவைடட் பை 2 இருக்கணும், which is nothing but 4 இன்டூ 5/2. 4 இன்டூ 5 வந்து 20. 20/2 வந்து 10. சி, அதே நம்பர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ரைட், ஸோ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் 46 நேச்சுரல் நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், சேம் என்னோட வேல்யூக்கு பதிலாக 46 n + 1 divided by 2. இதை சிம்பிளை பண்ணா you will get the answer for your summation of first 46 natural numbers. ரைட், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கால்குலேஷன் ஸ்டெப். ஓகே, இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ரைட், நேச்சுரல் நம்பர் சம்மேஷன் எது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ரைட், எப்படி பண்ணணும், கொடுத்துருக்க nth நம்பர் வரைக்கும் எப்படி பண்ணணும் ஜென்ரல் ஃபார்மேட்டும் பார்த்துட்டோம், 2-3 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து முக்கியமானது வந்து ஸ்கொயர்ஸ். சி, இப்போ ஸ்கொயர்ஸ்ன்னு வரப்போது பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து, அதாவது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா என்ன, 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 அந்த மாதிரி
அப் டு பேர் மினிமம் 25 வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும். ரைட்டா? ஸோ 1 ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர்னா, 3 ஸ்கொயர்னா என்ன, 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 22 ஸ்கொயர், அந்த மாதிரி 25 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் பை டிஃபால்ட்டா கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு தடவை எழுதிக்கோங்க. ரைட்? ஒரு பேப்பர் எழுதிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி வந்து உங்களோட ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஸ்கொயர்ஸும் வந்து 1ல இருந்து 25 வரைக்கும் தனியா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் மெத்தட் ஆர் ஸ்பீட் கால்குலேஷன் மெத்தட், எஸ்பெஷலி சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அதுலலாம் உங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆகும். ரைட்டா? ஓகே. நம்ம இதுலயே வந்து இப்போ டெஃபினட்டா 25 வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். பட் அதோட இன்னும் பெரிய பெரிய வேல்யூ வரப்போது என்ன பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 ஸ்கொயர் இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு 46 ஸ்கொயரா இருக்கட்டும், இல்லாட்டி 92 ஸ்கொயரா இருக்கட்டும், அப்படி மேல பெருசா ஆக ஆக எப்படி நான் அதை சால்வ் பண்ணணும், இல்லை எப்படி நான் இதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அந்த கொஷின் கண்டிப்பா வரும். ரைட்? ஸோ ஸ்கொயர்ஸ் எப்படி ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி எப்படி ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு இது பேசிக்கா ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம டிஜிட்ஸ்னா என்னன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஜிட்ஸ்ன்னு வரப்போகுது. ஒரு தடவை அதையும் ரீகேப் பண்ணிடலாம். போன செஷன்ல பண்ணதுதான். உங்களுக்கு எதெல்லாம் பாசிபிள்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? இதுதான் உங்க டிஜிட்ஸ். அதுதான் இந்த 10 வேல்யூ தான் பாசிபிள் வேல்யூஸ் ஃபார் யோர் டிஜிட்ஸ். இதை பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது ஸ்கொயர்ஸ்க்குமே யூஸ் ஆகும். இப்போ இதுல ரெண்டு முக்கியமானது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எண்டிங் வித் 0. 0ல முடிகிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? அதே மாதிரி 5ல முடிகிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம மற்ற 8 வேல்யூக்கு கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியும். அது வந்து 25. இப்போ அடுத்து 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து 225. ரைட்டுங்களா? அடுத்து 25 ஸ்கொயர். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? 625. ஓகே. இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். 1ல இருந்து 25 வரைக்கும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர். இந்த வேல்யூஸ்லாம் என்ன நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ 35 ஸ்கொயருக்கு வந்து நான் வேல்யூ எழுதுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாச்சும் புரியுதா, இல்லை இதுல ஏதாச்சும் ஃபார்மேட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. இப்போ 35 ஸ்கொயரோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 5 இப்படிதான் வந்திருக்கும். ரைட்டா? இப்போ 35 ஸ்கொயர் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 1225 அப்படின்னு வந்துருக்கும். ரைட்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ நம்ம எழுதிருக்கோம். 5 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர் அண்ட் 35 ஸ்கொயர். இதுல உங்களுக்கு ஏதாவது ஃபார்மேட் இல்ல இல்லாட்டி ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதான்ட்டு நல்லா பாருங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரும். ரைட்? யாருனாலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ வெரி குட். மற்றவங்களாம் இதை பார்க்கலாம். ரைட்? 5ல நீங்க ஸ்கொயர் என்ன நம்பர் பண்ணாலும் சரி, 5ல முடிகிற மாதிரி, அதாவது யூனிட் பிளேஸ்ல 5 இருக்கிற மாதிரி நீங்க எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் சரி, உங்களோட கடைசி 2 பிளேஸ் வந்து 25 மட்டும்தான் வரும். சரிங்களா? 5ல இருக்கிற எந்த நம்பர், அதாவது 5ல முடிகிற மாதிரி யூனிட் பிளேஸ்ல 5ல இருந்துட்டு அந்த நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கடைசி 2 டிஜிட்ஸ் வந்து எப்பொழுதுமே 25 அப்படிதான் முடியும். ஸோ தட் இஸ் 1. ரைட்டுங்களா? ஸோ எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும்? டெஃபினட்டா இங்கேயும் 25 தான் முடிஞ்சிருக்கணும். ஓகே. இப்போ பாக்கி இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்? அதாவது இந்த 25 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ரைட்? இங்க 5 விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ரைட்? இப்போ என்ன வேல்யூ இருக்கும்? அதாவது இங்க 1 இருக்குது. கரெக்டா? 1 மல்டிப்ளைட் வித் தி நெக்ஸ்ட் இன்டீஜர். 1ஓட அடுத்த இன்டீஜர் என்ன? 2. அதுதான் இங்க வந்திருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்கு? 2. 2 மல்டிப்ளைட் வித் த நெக்ஸ்ட் இன்டீஜர் 3. 2க்கு அடுத்த இன்டீஜர் 3. 2க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் 3. கரெக்டா? ஸோ 2 into 3 6.
இங்க எனக்கு என்ன இருக்கு 3. அப்போ 3 எதால மல்டிப்ளை பண்ணணும்? இதுக்கு அடுத்த இன்டீஜர் which is 4. 3 into 4 12. கரெக்டா? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஆல்ரெடி இங்க 4 இருக்கு. 4 நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இங்க எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கணும்? 20ன்னு வந்திருக்கணும். 4 into 5 20. ரைட்? தட் இஸ் மை ஆன்சர். அதே மாதிரி 55 ஸ்கொயர், அதாவது 5 இருக்கிறதுனால இங்க 25 வந்துடும். அண்ட் பாக்கி இங்க என்ன இருக்கு? இங்க 5 இருக்கு. அதை நான் அடுத்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணா which is 6. ரைட்? ஸோ எனக்கு இங்க வந்து 5 into 6 13 வந்துருக்கும். அப்போ குயிக்கா 65 ஸ்கொயருக்கு என்ன வரும்னு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? இங்க 5 இருக்கிறதுனால இங்க டெஃபினட்டா 25 தான் வந்திருக்கணும். அதே மாதிரி இங்க 6 இருக்குது. 6 into 7. இதோட ஆன்சர் வந்து 42. இது வந்து 2 டிஜிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் எதுக்கு வேணா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 25. ரைட்? இதோட ஸ்கொயர் கேட்டாலும் இதே ஃபார்மேட் தான். சரிங்களா? I'll give you 30 seconds. குயிக்கா வந்து 125 ஸ்கொயர் என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன் 125 ஸ்கொயர் என்னன்ட்டு. ஓகே, ஸோ 125 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 5 இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு 25 தான் வந்திருக்கணும். ரைட்டா? இங்க உங்களுக்கு 12 இருக்கு. ஸோ பாக்கி 12 அதோட அடுத்த மல்டிபிள் 13. ஸோ இது வந்து 12 into 13. உங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் போன கிளாஸ்லேயே பண்ண சொல்லி இருந்திருக்கு. ஸோ 12 into 13 which is 156. ஸோ 125 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,625. ஓகே, ரைட். ஸோ 5ஆல முடிகிற எல்லா நம்பர்ஸும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த அப்ரோச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 0ஆல முடிக்கிற நம்பர்ஸ்க்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 ஸ்கொயர், இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி 20 ஸ்கொயர், இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. 30 ஸ்கொயர், இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 900. 40 ஸ்கொயர் 1600. ஓகே, ஸோ 50 ஸ்கொயர் 60 ஸ்கொயர் 70 ஸ்கொயர். இப்போ இதுல என்ன பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது? இப்போ எனக்கு இங்க கடைசியா இதை வந்து ட்ரெயிலிங் ஜீரோன்னு சொல்லுவோம். கடைசியா எத்தனை ஜீரோ இருக்கு? ரைட்டா? இங்க கடைசியா வந்து ஒரு ஜீரோ இருக்கு. அது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அப்போ இங்க 2 ஜீரோ ஆகணும். இங்க பாருங்க கடைசியா ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணா 2 ஜீரோ. எத்தனை ஜீரோ இருக்கோ அதை விட 2 மடங்கு ஜீரோஸ் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண போது வரும். கடைசியில 2 ஜீரோ இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ண போது 4 கடைசி ஜீரோவா வரும். ஓகே, ரைட். ஸோ அதே ஃபார்மேட்ல எழுத போது இங்க நம்மளுக்கு 50 ஸ்கொயர் இருக்கு. ஒரே ஒரு ஜீரோ தான் கடைசியா கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர்ல கண்டிப்பா 2 ஜீரோ இருக்கணும். மற்ற போர்ஷன் எப்படி நம்ம எழுதுறோம்? இங்க என்ன ஜீரோ இல்லாம என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து எனக்கு 2 இருக்கு. 2 அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. 3 இருக்குது. 3 அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. 4 இருக்கு. அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. அப்ப இங்க எனக்கு 5 இருக்குது. அப்படியே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 60 ஸ்கொயர். ஒரு ஜீரோ இருக்குது. ஸ்கொயர் பண்ண போது அதனால 2 ஜீரோ வந்துடும். ரைட்டா? 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36. அதே மாதிரி 70 ஸ்கொயர். ஒரு ஜீரோ இருக்கு. ஸ்கொயர் பண்ண போது 2 எண்டிங் ஜீரோ ஆர் 2 ட்ரெயிலிங் ஜீரோ அப்படின்னு வரணும். 7 ஸ்கொயர் இஸ் 49. ரைட்? ஸோ 5ஆல எண்ட் ஆகுற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றதும் 0ஆல எண்ட் ஆகுற நம்பர்ஸை ஸ்கொயர் பண்றதும் கொஞ்சம் ஈஸியான அப்ரோச். ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம பில்டு பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட்
1. உங்க 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 4ன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49, 8 ஸ்கொயர் வந்து 64. அந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். பட் ஐ திங்க் இதை வச்சே வந்து நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஸ்கொயர்ஸ் நம்மளுக்கு எழுத தெரியும். இப்போ இதுல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? ரைட். என்ன பேட்டர்ன் தெரியுதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இதை வந்து நான் பிரிச்சு எழுத போது இதை நான் 1ன்னு மட்டும்தான் எழுதுவேன். இதை நான் 1 + 3 எழுத முடியும். ஓகே. இப்போ 25 ஸ்கொயர் நான் எப்படி எழுத முடியும்? 1 + 3 + 5 + 7 + 9. அதே மாதிரி 36 வந்து 1 + 3 + 5 + 7 + 9 + 11. 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13. ரைட்? அப்போ ஃபைனலா 64 எப்படி எழுதலாம்? 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்ட்டு யாருக்கெல்லாம் புரியுதுன்னு பாருங்க. ஓகே. இப்போ எனக்கு வந்து இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1 ஸ்கொயர் பண்ணும்போது என்னோட ஒரு ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் நம்பர்ஸ்னால என்னன்னு பார்த்துட்டோம் போன செஷன்ல. ஸோ அதை பேஸ் பண்ணியே நம்ம பண்றோம். உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய புதுசா கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி என்ன கத்துருப்போமோ, அத வச்சு பில்ட் பண்ணி ஈஸியா வந்து மத்த கான்செப்ட்ஸ கத்துக்கலாம். ஸோ அததான் நான் இங்க ட்ரை பண்றேன். இதே வந்து நீங்க 1ல இருந்து 25க்கு ஸ்கொயர்ஸ், அப்புறம் வந்து 26ல இருந்து 50க்கு ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறது, 51ல இருந்து 75 நம்பர் வரைக்கும் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறது, 76ல இருந்து 100க்கு, அதே மாதிரி 101ல இருந்து 125, அந்த மாதிரி எவ்ரி 25 நம்பர்ஸ்க்கு பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்க எவ்வளவு விதமா அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆயிடலாம். இந்த பேட்டர்ன் இதுக்கு வருமா? 95 ஸ்கொயர்னா அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? 104 பேட்டர்ன் 104 ஸ்கொயர்னா அதோட பேட்டர்ன் எனக்கு கரெக்டா இருக்கா? இதோட பேட்டர்ன் தூக்கி அதுல மாத்துனீங்கன்னா ஆன்சர் வராது நம்மளுக்கு. ரைட்டா? ஸோ நம்ம கத்துக்க போற டெக்னிக்ஸும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக்கா, ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா, நம்ம அதை எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம அந்த மெத்தடையும் மறக்க மாட்டோம். அப்படி கொஞ்சம் டவுட் இருந்தாலும் ஈஸியா அதை எப்படி வெரிஃபை பண்ணலான்றதும் பார்த்துக்கலாம். ரைட்? அதுதான் வந்து நம்மளோட லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். வெறும் ஷார்ட்கட் ஃபார்ம்லவா படிச்சுட்டு போயிட்டு இந்த ஷார்ட்கட் இந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த ஃபார்ம்ல, அந்த மாதிரி கொஸ்டின் மாடல் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் ஃபார்ம்லான்ட்டு நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. ரைட்? பேசிக்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம டார்கெட் என்ன? பேசிக்ஸ் நல்லா தெரியணும், ஃபாஸ்டா சால்வ் பண்ண தெரியணும், கரெக்டான கொஸ்டின்ஸை டிக் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா, இது 1 ஸ்கொயருக்கு வந்து ஒரே ஒரு ஆட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ரேண்டமா ஆட் பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் மட்டும் வச்சிருக்கேன். 2 ஸ்கொயருக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆட் நம்பர். என்னோட 3 ஸ்கொயருக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட், என்னோட செகண்ட் அண்ட் என்னோட தேர்ட் ஆட் நம்பர். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 9 வரும், which is nothing but 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயருக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட், என்னோட செகண்ட், என்னோட தேர்ட் அண்ட் என்னோட ஃபோர்த் ஆட் நம்பர். ரைட்டுங்களா? அதே மாதிரி 8 ஸ்கொயருக்கு என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட ஃபர்ஸ்ட், என்னோட செகண்ட், என்னோட தேர்ட், என்னோட ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித். என்னோட 8வது ஆட் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஆட் நம்பர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா என்னது ஆட் நம்பர்ஸ்க்கு? என்னோட ஜென்ரலைசேஷன் ஃபார்முலா ஃபார் ஆட் நம்பர்ஸ் வந்து 2n - 1 where n belongs to natural numbers. இப்போ எனக்கு என்னோட 8th ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா 2 × 8 - 1 நான் பண்ணியிருப்பேன். ரைட்டா? சாரி, என்னோட 8th ஆட் நம்பர் வேணும்னா நான் 2 × 8 - 1 பண்ணியிருப்பேன், which is nothing but 2 × 8 is 16, 16 - 1 15.
பாருங்க, என்னோட 8th ஆட் நம்பர். ஓகே, ஸோ 8th ஆட் நம்பர் மட்டும் இல்லை, உங்களுக்கு 20வது ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி 40வது ஆட் நம்பர், இல்லாட்டி 123வது ஆட் நம்பர், எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமா இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு 14 ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்கன்னா, தட் மீன்ஸ் அதை இந்த ஃபார்மேட்ல உங்க ஆட் நம்பர் ஃபார்மேட்ல எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 14 ஆட் நம்பர்ஸ். அவ்வளவுதான். இது புரிஞ்சதுன்னா நீங்க எந்த ஸ்கொயர் வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். இது வந்து 2 டிஜிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. 2 டிஜிட்ஸா இருக்கட்டும், 3 டிஜிட்ஸா இருக்கட்டும், எனி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஸ்கொயர் பண்ண போதும் இதே ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ என்னோட 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்னோட சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 ஆட் நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு. 8 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்னோட சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 ஆட் டிஜிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி 14 ஸ்கொயர் வேணும்னா என்னோட சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 14 ஆட் நம்பர்ஸ். இதே யாராச்சும் உங்களை வந்து 46 ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 46 ஆட் நம்பர்ஸ் இந்த மாதிரி போட்டால் கால்குலேட் பண்ணிடலாம். ரைட், சரி சார், பார்க்க ஈஸியாக இருக்கு, பட் இதை நான் எப்படி கரெக்டாக நான் சால்வ் பண்ணணும், எப்படி ஈஸியாக நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தட் இஸ் வேர் த நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் ஆல் அபவுட். ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு மிடில் நம்பர் மாதிரி நான் எடுத்துப்பேன். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 46க்கு இருக்கோம். ஸோ நம்ம 46 யூஸ் பண்ணி கூட நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, 0ல முடிகிறதும் 5ல முடிகிறதும் நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்போ நான் 45 ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். நான் இதை பேஸ் பண்ணி இன்னொரு 4 நம்பர் என்னால் எழுத முடியும். என்னோட 45 ஸ்கொயர் என்னவா இருந்திருக்கணும்? 5ல முடியறதுனால கடைசி 2 பிளேஸ் 25 தான் இருந்திருக்கணும். பாக்கி இருக்கிறது 4 இன்டூ த நெக்ஸ்ட் அவைலபிள் இன்டீஜர் 5. ஸோ இது வந்து எனக்கு 2025. ஓகேவா? இதுல நான் என்ன ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன் என்னோட கான்செப்ட் படி, இதுல ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 ஆட் நம்பர்ஸ். என்னோட கான்செப்ட் படி என்ன இருக்கணும்? 45 ஸ்கொயர்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 ஆட் நம்பர்ஸ் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இப்போ நான் இதில் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? அடுத்து என்னோட 46 ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போறேன். என்னோட 46 ஸ்கொயர்னா என்ன ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணியிருக்கணும்? என்னோட சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 46 ஆட் நம்பர்ஸ். அதாவது 45 ஸ்கொயருக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 ஆட் நம்பர்ஸ் தெரிஞ்சா போதும். 46 ஸ்கொயருக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 46 ஆட் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணும். ரைட்டா? பட் இப்போ 45 ஸ்கொயர் ஆல்ரெடி எனக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா 5ல முடியிற வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணுறது என்னால் ஈஸியாக பண்ண முடியும். அதை நம்ம பண்ணிட்டோம். ரைட், இப்போ எங்கிட்ட ஃபர்ஸ்ட் 45 ஆட் நம்பர்ஸோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. அப்போ எனக்கு என்ன பெண்டிங்? என்னோட 46 ஆட் நம்பர் மட்டும். நான் எழுதியிருக்க 45 ஸ்கொயரோட என்னோட 46 ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணாலே எனக்கு போதும். ஸோ இதை எப்படி நான் பிரித்து எழுத முடியும்னா, 45 ஸ்கொயர் பிளஸ் my 46th ஆட் நம்பர். ஓகேங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 45 ஸ்கொயர்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 45 ஆட் நம்பர்ஸோட சம்மேஷன் ஆல்ரெடி இருக்கு. அந்த வேல்யூவோட என்னோட 46th ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ண போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு 6 ஸ்கொயர்ல வந்து இந்த 5 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 5 ஸ்கொயர்ல என்னோட ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர் சம்மேஷன் இருக்குது. இந்த வேல்யூவோட என்னோட 6th ஆட் நம்பரை மட்டும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 6 ஸ்கொயரோட வேல்யூ வந்துருச்சு. இதே தான் நம்ம பண்றோம் 45 ஸ்கொயரோட என்னோட 46th ஆட் நம்பர். இது வந்து என்னோட 6th ஆட் நம்பர். ரைட், ஸோ இதே கான்செப்ட் என்னோட 45 ஸ்கொயர் எனக்கு தெரியும். அதை விட என்னோட 46th ஆட் நம்பரை மட்டும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 46 ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். அதுதான் இங்க நான் பண்றேன். ஓகே, ஸோ 46th ஆட் நம்பர் நான் எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஃபார்மேட் தான். 2n
minus 1. ஓகே, ஸோ 2 இன்டூ என்னோட 46th ஆட் நம்பர் எனக்கு தேவைப்படுது, minus 1. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன? 91, ரைட்? 2025 பிளஸ் 91 அடிஷன் சப்ராக்ஷன் டெஃபினட்டா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், ரைட்? ஸோ 46 இன்டூ 46ன்னு போட்டு உங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரதை விட 2025 பிளஸ் 91 வந்து ஒரு ஃபாஸ்டர் அப்ரோச்சா தான் உங்களுக்கு இருந்திருக்கணும். நீங்க கொஞ்சம் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் அப்ரோச்சா தான் கண்டிப்பா இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் யூ கால்குலேட். சரி சார், 46 சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த நம்பர் 47 கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணணும்? ஓகே, 47 கண்டுபிடிக்கலாம், 47 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி நான் பண்ணலாம். 46 ஸ்கொயர் பிளஸ் மை 47th ஆட் நம்பர் நான் பண்ணலாம். பட் என்னன்னா 46th ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்ல 45th ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸியான்னு பார்த்தா எப்போதுமே 45th ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஏன்னா 5ல முடிகிற நம்பரும் 0ல முடிகிற நம்பர் தான் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். நம்ம அதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுவுமே வந்து நான் 5 பேஸ் பண்ணி தான் எழுத போறேன். ஸோ என்னோட 45 ஸ்கொயர் பிளஸ் என்னோட 46th ஆட் நம்பர் பிளஸ் என்னோட 47th ஆட் நம்பர், ரைட்டுங்களா? ஸோ என்னோட 45 ஸ்கொயரோட என்னோட 46 ஆட் நம்பர் அண்ட் மை 47th ஆட் நம்பர் ரெண்டுமே ஆட் பண்ணா எனக்கு 47 ஸ்கொயர் வந்துடும். சரி சார், இப்போ நான் 46 ஆட் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துட்டோம். 46 ஆட் நம்பர் கால்குலேட் 2 இன்டூ 46 மைனஸ் 1 அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் தான். என்னோட 47th ஆட் நம்பருக்கு நான் திருப்பி 2 இன்டூ 47 மைனஸ் 1 பண்ணோம்னா கண்டிப்பா இல்லை, இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க டைம். உங்க 46th ஆட் நம்பர் என்னன்னு தெரியும், அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து அடுத்த ஆட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவ்வளவுதான், ரைட்டா? அது இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதிடுறேன், ரைட்? ஸோ உங்களோட 46th ஆட் நம்பர் இருந்து இன்னும் 2 ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யோர் 47th ஆட் நம்பர். ஸோ 91, 93. 91 உங்களோட 46th ஆட் நம்பர் தான், 93 தான் வந்து உங்களோட 47th ஆட் நம்பர். சரிங்களா? ஸோ 2025 பிளஸ் 91 பிளஸ் 93 இது பண்ணினாலே உங்களோட 47 ஸ்கொயர் கிடைச்சு, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம 45 நம்ம பேஸை வந்து 5ஆ வச்சிருக்கோம். 5ல முடிகிற நம்பரை பேஸா வச்சு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டோம், 46 ஸ்கொயருக்கும் 47 ஸ்கொயருக்கும். இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்ப்போம். அதாவது என்னோட 44 ஸ்கொயர். ஓகே, டெக்னிக்கலி என்னோட 44 ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதும் இங்க 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதும் சிமிலரா தான் இருக்க போகுது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்னோட 4 ஸ்கொயர்ல இருக்கிற எல்லா வேல்யூமே என்னோட 5 ஸ்கொயர்லயும் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிறது இந்த 9 தான், கரெக்டா? ஸோ அந்த 9 மட்டும் ரிமூவ் பண்ணணும். 5 ஸ்கொயர் எடுத்துட்டு அந்த 9 மட்டும் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு 4 ஸ்கொயர். நல்லா பாருங்க, 5 ஸ்கொயர் இருக்குது, அந்த 9 மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற வேல்யூ தான் என்னோட 4 ஸ்கொயர் வேல்யூல இருக்குது. அதே கான்செப்ட்ல இங்க நம்ம திருப்பியும் ஃபாலோ பண்றோம். ஓகே, என்னோட 44 ஸ்கொயருக்கு வந்து என்னோட 45 ஸ்கொயர் அப்படியே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு மைனஸ் 45 ஸ்கொயர்ல 45th ஆட் நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்றோம். ஆனா 44 ஸ்கொயர்ல 44th ஆட் நம்பர் வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குது? அந்த 45th. இங்க எப்படி இந்த 5th ஆட் நம்பர் இந்த 9 ஜாஸ்தியா இருக்கோ அதே மாதிரி அங்க 45th ஆட் நம்பர் ஜாஸ்தியா இருக்கும். மைனஸ் மை 45th ஆட் நம்பர். கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்களோட 45 ஸ்கொயர், ரைட்? உங்களோட ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், செகண்ட் ஆட் நம்பர், தேர்ட் ஆட் நம்பர், ஃபோர்த் ஆட் நம்பர், ஃபிஃப்த் ஆட் நம்பர் டில் யோர் 45th ஆட் நம்பர், 43rd ஆட் நம்பர், 44th ஆட் நம்பர் அப் டு 45th ஆட் நம்பர். அது எல்லாமே ஆட் பண்ணதான் உங்களுக்கு 45 ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். அதில் அந்த 45th ஆட் நம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆல் தி வே டில் 44th ஆட் நம்பர் அதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஆஸ் பர் திஸ் கான்செப்ட் உங்களோட 44 ஸ்கொயரோட ஆன்சர் கிடைச்சிடும், ரைட்? 45th ஆட் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? திருப்பி அதே ஃபார்மேட் தான். 2n மைனஸ் 1 இருக்குல்ல, ஸோ 2 இன்டூ 45 மைனஸ் 1 89.
இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி 46 ஆட் நம்பர் தான் -2 பண்ணீங்கன்னா 91 -2 வந்து 89. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரைட். இதே மாதிரி சிமிலராக என்ன பண்ணலாம்னா 43க்குமே நம்ம பண்ணலாம். 43 ஸ்கொயர் பண்ணோம்னா திருப்பியும் பேஸை நான் 45 வச்சுக்கிறேன். 45 ஸ்கொயர்ல இருந்து என்னோட 44th ஆட் நம்பரும் அண்ட் மை 45th ஆட் நம்பரும். சரிங்களா? ஏன்னா 43 வரைக்கும் தான் தேவை எனக்கு. 45 ஸ்கொயர்ல இருந்து 41, 2, 3, 4, 5 அந்த மாதிரி 42, 43, 44 அண்ட் 45th ஆட் நம்பர் வரைக்கும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இங்கே வந்து என்னோட 44th ஆட் நம்பரும் எக்ஸ்ட்ரா தான், என்னோட 45th ஆட் நம்பரும் எக்ஸ்ட்ரா தான். ஸோ அந்த ரெண்டு வேல்யூயும் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 43 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட 45th ஆட் நம்பர் என்ன சார்? ஆல்ரெடி 89 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னோட 44th ஆட் நம்பர், அதுக்கு முன்னாடி ஆட் நம்பர் 89க்கு முன்னாடி ஆட் நம்பர் என்னது? 87. ஸோ 2025ல 87 அண்ட் 89 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 43 ஸ்கொயரோட ஆன்சர் வந்துடும். சி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க போது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெத்தட் படிக்க போது பெருசா தான் தெரியும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் உங்களோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஜெர்னியை நீங்க மைண்ட்ல வச்சு பார்க்கணும். நீங்க எப்படியுமே ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்க்க தான் போறீங்க. உங்களோட அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் போறீங்க. ரைட்டுங்களா? அண்ட் 2 இன்டூ 45, 2 இன்டூ 46 இதை விட இன்னும் சிம்பிளான கால்குலேஷன்ஸ் எதை வச்சும் பண்ண முடியாது. ரைட். ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு ஈஸியா நீங்க எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் உங்களால ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ரைட். நான் இப்போ 5 பேஸா வச்சு அதுக்கு மேல 2 நம்பரும் அதுக்கு கீழே 2 நம்பரும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க 0வை பேஸா வச்சு, அதாவது 0ல முடிகிற ஒரு நம்பரை பேஸா வச்சு 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப் பேக்வர்ட் நம்ம பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஏன் 5 and 0 எடுக்கிறோம்னா 5ல முடிகிற நம்பரும் 0ல முடிகிற நம்பரும் ஸ்கொயர் பண்றது ரொம்ப ஈஸி. டக்கு நம்ம ஆன்சர் எப்படி போகணும்னு நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். அதனாலதான் அந்த பேஸா வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஓகே. ஸோ இதுலயே வந்து கண்டினியூ பண்ண போது பாக்கி ஃபுல் சீக்வன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 எடுத்துக்கலாம். இதோட கண்டினியூஷன் பார்க்க போது, ஸோ 50 ஸ்கொயர்ன்னு பார்க்க போது 2500, அதாவது sum of first 50 odd numbers. போன தடவை மாதிரி 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப் பேக்வர்ட் நம்ம பார்க்க போறோம். 2 ஸ்டெப் ஃபார்வர்ட்னா 51 ஸ்கொயர் 52 ஸ்கொயர். ஸோ 51 ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? என்னோட சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 51 ஆட் நம்பர்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ 50 ஸ்கொயர்ல வந்து என்னோட சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 ஆட் நம்பர்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. இது கூட என்னோட 51st ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. என்னோட 51st ஆட் நம்பர் இருந்து 2 இன்டூ 51 -1 அதே ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 52 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அகெயின் 50 வச்சு சால்வ் பண்றது தான் ஈஸி. ஸோ பேஸ் அங்கிருந்து ஆரம்பிக்க போது என்னோட 50 ஸ்கொயர் பிளஸ் மை 51st ஆட் நம்பர் பிளஸ் மை 52nd ஆட் நம்பர். ஓகேங்களா? சிமிலர்லி 50ல இருந்து 2 ஸ்டெப் மேல போகும்போது என்னால 49 ஸ்கொயரும் 48 ஸ்கொயரும். ஓகே. 49 ஸ்கொயர் எப்படி பண்ணலாம்? என்னோட 50 ஸ்கொயர் மைனஸ் எது எக்ஸ்ட்ரா? என்னோட 50th ஆட் நம்பர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது எப்படி நம்ம போன தடவையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி 48 ஸ்கொயர் வரப்போது அதே 50 பேஸா வச்சீங்கன்னா 50 ஸ்கொயர் மைனஸ் your 49th odd number minus your 50th odd number. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பேஸா வச்சு
2 ஸ்டெப் மேல 2 ஸ்டெப் கீழே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதை பேஸா வச்சு 2 ஸ்டெப் மேல 2 ஸ்டெப் கீழே. இப்போ யூனிட்ஸ் பிளேஸ்லாம் பாருங்க. நம்ம யூனிட் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் 0ல முடிகிற மாதிரி ஒரு நம்பர் நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ 0ல முடிகிற மாதிரி நம்பர், 1ல முடிகிற நம்பர், 2ல முடிகிற நம்பர், 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? நம்ம யூனிட்ஸ் பிளேஸ்ல இருக்கிற எல்லா விதமானதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ரைட்? ஸோ இஃப் யூ கோ பேக் 2 ஸ்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் என்னென்னலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். 5 பேஸா வச்சு 3, 4, 6, 7 நம்ம சால்வ் பண்ணோம். அதே மாதிரி 0 பேஸா வச்சு 1 to 8, 9 முடிகிற டிஜிட்ஸும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். ஏன்னா சம்மேஷன் நம்மளுக்கு ஈஸியா வர கான்செப்ட். ஆட் நம்பர்ஸ்னா என்னன்ட்டு நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ணிடும். 2n - 1ல போட்டீங்கன்னா எத்தனாவது ஆட் நம்பர் வேணாலும் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான். எந்த ஷார்ட்கட் டெக்னிக்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு பார்க்க போது என்னது இவ்வளோ பெருசா இருக்கே, இதுக்கு நான் வந்து 49 இன்டூ 49 மல்டிப்ளை பண்ணலாமா, இல்லாட்டி 49 வந்து 50 - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டு a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல a ஸ்கொயர் பிளஸ் 2b பிளஸ் b ஸ்கொயர் போடலாமான்ட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இல்லாட்டி 26ல இருந்து 50 அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக் இருக்கு. அதை பச்சு அதுல இருந்து நான் போடலாமா, அந்த மாதிரி தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அது நான் இல்லைன்ட்டே சொல்லலை. பட் இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான டெக்னிக். எந்த எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் டெஃபினட்டா இந்த ஒரு அப்ரோச் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி இருக்கும், எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்றோமோ அத்தனை ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ரைட்? இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா வந்து எக்ஸாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கொயர்ஸ். ரைட்? ஸோ ஒரு குவிக் ரிவிஷன். டெஃபினட்டா உங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் நீங்க பார்த்தே ஆகணும். ரைட்? 1 டைம்ஸ் 1ல இருந்து 20 டைம்ஸ் 20 வரைக்கும் டெஃபினட்டா நீங்க உங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம. பவர்ஸ் ஆஃப் 2. பவர்ஸ் ஆஃப் 2னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 1னா 2, 2 ஸ்கொயர்னா 4, 2 கியூப்னா 8, 2 பவர் 4னா 16. அந்த மாதிரி டெஃபினட்டா வந்து 2 பவர் 15 வரைக்கும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரைட்? சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்ஸ்க்காக தான் நம்ம ஸ்பீட் மேக்ஸே ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ டெஃபினட்டா 2 பவர் 15 வரைக்கும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சிமிலர்லி 3 பவர் 1, 3 பவர் 2 இஸ் 9, 3 கியூப் இஸ் 27. அந்த மாதிரி பேர் மினிமம் வந்து 3 பவர் 8 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா. நம்ம எக்ஸாமுக்கு வந்து 3 பவர் 1 3 பவர் 8 வரைக்கும் டெஃபினட்டா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? அடுத்து ஸ்கொயர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தான். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், அந்த மாதிரி அப் டு 25 ஸ்கொயர் வரைக்கும் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரியணும். அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு செஷன்லயுமே நம்ம ஒரு டெக்னிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியும். ஓகே? ஸ்கொயருக்கு அடுத்து அதே மாதிரி கியூப்ஸ். அதாவது 1 கியூப், 1 cube is 1, 2 cube is 8, 3 cube 27. அந்த மாதிரி அட்லீஸ்ட் டில் 12 கியூப் வரைக்கும் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரைட்? 7 கியூப்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். நிறைய எக்ஸாம்ல 7 கியூப் பேஸ் பண்ணிலாம் வேல்யூஸ் வரும். ஸோ அதனால அப் டு 12 கியூப் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜஸ் டு ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி நம்ம செஷன்ல பார்த்துருக்கோம். ரைட்? 1/2னா 50%, 1/3னா 33.33%, 1/10னா 10%, ரைட்? 1/9னா 11.11%, அதே மாதிரி 1/11னா 9.09%. அந்த மாதிரி நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ஃப்ராக்ஷன்ஸ் எழுத தெரியணும், ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை பர்சன்டேஜா மாற்ற தெரியணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே? ப்ரைம் நம்பர்ஸ் நிறைய பேத்துக்கு ஓகே கண்டிப்பா 100 வரைக்கும் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்க ஞாபகம் வரலாம். அகெயின் டெஃபினட்டா 100 வரைக்கும் நம்மளுக்கு தெரியணும். இப்போ 1 to 100ல இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும் டெஃபினட்டா உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி அதை வச்சு சால்வ் பண்ணணும்ல தான் ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ரைட்? பட் 1 to 100 குள்ள
25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு. அது என்னென்ன நம்பர்ஸ் டெஃபினட்டா தெரியணும். இருக்கிறதுலே த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். 2 இஸ் ஆல்சோ தி ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அதாவது நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம்ல, 2 மட்டும்தான் ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் அது ஈவன் ஆல்சோ. 2க்கு அப்புறம் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும் ஆட் ப்ரைம் நம்பர். அதாவது 3, 5, 7 அந்த மாதிரி போகும்போது அது எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். ஃபைனலா இன்னொரு கால்குலேஷன் ஈஸியா பண்றதுக்கு ஒரு முக்கியமான இது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் 100. ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 45 இதோட 100s காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 55 சொல்ல தெரியணும். 20க்கு என்னன்னா 80, ரைட்? 25க்கு என்னன்னா 75. அதாவது கொடுத்துருக்க நம்பரை 100ஓட மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன பெண்டிங்கோ அதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போ 45ஓட காம்ப்ளிமெண்ட் 55, 55ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா 45 சொல்லணும். 100s பேஸ் பண்ணி ஒரு நம்பரை 100ஆல வச்சு சப்ராக்ட் பண்ணும்போது பாக்கி என்ன இருக்கோ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது உங்களோட குவிக் சப்ராக்ஷன் டெக்னிக்காக நம்ம இது பண்றது. ஆல்ரைட், ஃபைன். ஸோ இதுல எதெல்லாம் வந்து நீங்க இது வரைக்கும் ப்ராக்டிஸே பண்ணது இல்லையோ டெஃபினட்டா அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ரைட், இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் யர் கிளாஸஸ். ரைட், அண்ட் ஃபைனலி போன செஷன்ல சொன்ன மாதிரி தான் ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலன்னா ப்ளீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. உங்களோட ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி அப்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. உங்க எல்லா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு எக்ஸாம் பேஸ் பண்ணி எந்த இதில் எத்தனை ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்ற வரைக்கும், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் அனாலிசிஸ், அதோட கட் ஆஃப், எந்த மாதிரி கட் ஆஃப் எந்த மாதிரி பேப்பருக்கு வந்துச்சு எல்லாமே இன் டீட்டெயிலாக உங்கள் ஆப்பில் அவைலபிள் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் இன்னும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கிலீஷில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ ஆப் வந்து டைம் ஃபார் பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட், டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூணுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கோடை ஸ்கேன் பண்ணி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.